அனைவருக்கும் நமஸ்காரங்கள். உலகெங்கிலும் வாழும் எனது அருமை தனுசு ராசி நேர்களே, தனுசு லக்ன நேர்களே, வரக்கூடிய 2024 புத்தாண்டு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் கிடைக்கப் போகிறது. சொல்லப்போனால் பட்டையை கிளப்ப போகுது அப்படின்னு சொல்லாங்க. உங்களுக்கு 100க்கு 98 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அவ்வளவு பாசிட்டிவாக இந்த 2024 முழுவதுமே இருக்கு. அதுவும் 4 கிரகங்கள் சுற்றி சுற்றி காப்பாற்றுதுங்க. ஒரு கிரகம் சாதகமாக இருந்தாலே பெருசு, 4 கிரகம் சாதகமாக இருக்குன்னா சொல்லி மீளணுமா? அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பை தாண்டி ஏற்றமும் முன்னேற்றமும் விவேகமும் வெற்றியும் வீரமும் ஐஸ்வர்யமும் உத்தியோகமும் உணர்ச்சிகளுக்கும் ஒரு அப்பாற்பட்ட சந்தோஷம் இந்த 2024 ஒவ்வொரு தனுசு ராசிக்காரர்களுக்கும் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு தைரியமாக சொல்லாங்க. தனுசு ராசி அப்படின்னாலே மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரத்தை உள்ளடக்கியது. அதிபதி குரு பகவான். இந்த அதிபதியான குரு பகவான் 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணியஸ்தானம் காலபுருஷ தத்துவத்தில் முதல் இடத்தில் உட்கார்ந்துட்டு உங்களை வாழ்க்கையில் முதல் இடத்துக்கு கொண்டுட்டு போகணுங்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்து முயற்சிகளையும் செய்கிறார். 2023 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு சாதகமாக வந்த நேரத்தில் வக்ரகம் ஆயிட்டார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7.5 சனியாக உங்களை பிடித்து கொண்டிருந்தார். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நோய் வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும். யார்கிட்டையும் நம்மளுடைய கஷ்டத்தை மனசு விட்டு சொல்லி அழ முடியாதாங்கிற ஒரு வலி வேதனை குடும்பத்தில் அதிகமாக இருந்திருக்கும். தனுசு ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதில் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டிய எண்ணம் அதிகமாக உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெஸ்ட்டான ஒரு பர்சனை கஷ்டப்படுத்தி மன வருத்தப்படுத்தி வேதனைப்படுத்தி உங்களுடைய ஒரு நிலை, இறைவனை நம்பி ஒரு நிலையாக இருக்கீங்களே அதையே மாற்றிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு போராட்டம், எவ்வளோ ஒரு கஷ்டம், எவ்வளோ ஒரு மனவேதனை அதிகமாக அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையா அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் உங்கள் வாழ்நாளில் இது வரைக்கும் இந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்னா இந்த 7.5 வருடம் தான் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. பொருளாதாரம் சார், நீங்கள் ஒரு பேக்கரி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, 100 பேருக்கு வேலை கொடுக்குற பர்சன் நீங்கள். 20 கடை வச்சுருப்பீங்க, 50 பேருக்கு சேலரி கொடுக்குற பர்சன் நீங்கள். நீங்களே காசு இல்லைங்கிற நிலைமைக்கு வந்திருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் செய்யவர்கள் உங்கள் பேச்சை கேட்டு 40 பேர் வாழ்க்கையில் திருந்தினாங்கங்கிறது இருக்கும். அப்பேற்பட்ட உங்கள் பேச்சை உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க கேட்காம உங்களை உதாசீனப்படுத்தியிருப்பாங்க. மருத்துவம் சார்ந்த துறையில் நீங்கள் கொடிகட்டி பறக்கலாம், ஆனால் உங்களுடைய மன அழுத்தத்திற்கு பதில் சொல்ல முடியாமல் தட்டு தடுமாறி இருக்கலாம். நீங்கள் ஒரு பேங்க்கில் வேலை செய்யலாம், பணத்தை எண்ணி எண்ணி நிறைய கண்ணு முன்னாடி பார்த்துருக்கலாம், ஏன் உழைச்சி சம்பாதிச்சு வீட்டில் கொட்டிருக்கலாம். உங்கள் பேக்கெட் நிறைய இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத சூழல் ஏற்படுது பாருங்கள். இப்படி உங்களை பற்றி நிறைய சொல்லலாம். அவை அனைத்தும் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் போனதற்கு இன்னொரு காரணம் கேது. இந்த கேதுவும் ராகுவும் உங்களுக்கு சரிவர இல்லாமல் கேதுவின் ராகுவும் சேர்ந்து குரு பகவானை ஒரு கண்ட்ரோலில் வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். இவை அனைத்தும் சேர்ந்து உங்களுடைய பெயர், புகழ், மரியாதை எல்லாமே குறைஞ்சிருக்கும். நம்பிக்கை துரோகங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. யாருக்கும் கெட்ட எண்ணம், யாருக்கும் உதவி செய்யணுங்கிற மனப்பான்மை அதிகமாக உடையவர்கள் நீங்கள். உங்களை சுற்றி பொறாம வட்டத்தில் உட்காந்துருப்பீங்க. உங்களோட தும்மலுக்கு கூட அடுத்தவர்கள் பதில் சொல்லக்கூடிய நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பீங்க. ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்த கருத்து வேறுபாடுகள், மன குன்றிய சில விஷயங்கள், இன்னமும் சொல்லப்போனால் ஒரு வருத்தமான சுச்சுவேஷனுங்கிறது உங்கள் லைஃப்பில் இந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்குமா அப்படின்னா அதை விட அதிகமாக ஏற்பட்டிருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் யாருக்கு தீங்கு இழைச்சாலும் இழைக்காட்டினாலும் உங்களுக்கு தீங்கு இழைக்கணும்னு ஒரு கும்பல் சுத்தும் பாருங்க. அதுதாங்க ரொம்ப வருத்தமே. கடினமான சில பாதைகளில் ஒரு நிறைய முள் வந்திருக்கும், நிறைய கல் வந்திருக்கும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சில வருத்தங்கள், வேதனைகள், ஏன் படிப்புலேயே ஆர்வம் குறைஞ்சி வேலைக்கு போயிருப்பீங்க. வேலைக்கு போனால் வேலைக்கேற்ற ஊதியம் இருக்காது, உழைப்புக்கேற்ற மரியாதை இருக்காது, படிப்புக்கேற்ற வேலையும் இருக்காது. எல்லாமே மாற்றி மாற்றி இருக்கும் சார். குழந்தை, அந்த குழந்தை கூட நம்மளுக்கு இல்லாமல் இருந்திருக்கும் சார். என்ன காரணம்னு நம்மளால் திங்க் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மனசுமை, மனப்போராட்டம் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய கஷ்டத்தை நம்மகிட்ட சுற்றி உள்ளவங்கள்ட்ட சொல்லலாம் அப்படின்னு நினச்சா அவங்க கஷ்டத்தை சொல்லி நம்ம மேலே குறையும் சொல்லிடுவாங்க. ரொம்ப உண்மையாக இருக்கக்கூடிய சில தனுசு ராசிக்காரர்கள் தனிமையில் அழுதார்கள் அப்படிங்கிறது தான் 2023 முக்கியமான விஷயம். ஆனால் 2024 இவ்வளோ சோகம் சொன்னேன்ல, இவ்வளோ பிரச்சனை சொன்னேன்ல, இவ்வளோ வருத்தங்கள், வலி, வேதனைகள் சொன்னேன்ல, இது எதுவுமே இருக்காது. எல்லாமே கடந்து போகும். இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வலிகள், வேதனைகள் மாறலாம், ஆனால் வடுகள் மாறாது. உங்களை சொன்ன சில சொற்கள் மாறாது. இருந்தாலும் எதையும் தாங்கி கொண்டு அன்பு, கருணை, நேசம், உண்மைங்கிற ஒரு தாரக மந்திரத்தோட கண்டிப்பாக 2024க்குள்ளே வரீங்க. சனி பகவான் ரொம்ப சாதகமாக இருக்கார். இதுதாங்க உங்களுக்கு 100% 2024 வெற்றி கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். வெற்றிங்கிறத விட பிரம்மாண்ட வெற்றி கொடுக்க போகுது. நீங்கள் தான் இனிமேல் ராஜா. நீங்கள் வைக்கிறது தான் சட்டம், நீங்கள் வைக்கிறது தான் வாய்ப்பு. நீங்கள் இவ்வளோ நாளாக வாய்ப்பை தேடி கொண்டு இருந்தீங்கள, வாய்ப்பு இனிமேல் உங்களை தேடி வரும். உங்களுடைய பேச்சில் தைரியம், தன்னம்பிக்கை, உழைப்பு எல்லாமே இருக்கும். யாரை பற்றி இனிமேல் நீங்கள் கவலையே பட வேணாம். நீங்கள் எடுத்த செயல், சொல் எல்லாத்துலேயுமே ஒரு தீர்க்கமான முடிவு, ஒரு தன்னம்பிக்கையான செயல், ஒரு நியாயமான சொல் அப்படிங்கிறது அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக 3 பாயிண்ட் தான் சார். திருமணம் நடக்குமா தனுசு ராசிக்காரங்களுக்கு அப்படின்னா, கண்டிப்பாக இந்த குருபலனில் திருமணம் அப்படிங்கிறது 100% உண்டு. அந்த திருமணம் காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, மனம் ஒத்த திருமணமாக இருந்தாலும் சரி, வெளிநாடு வாழ் திருமணமாக இருந்தாலும் சரி, 2ஆம் திருமணமாக இருந்தாலும் சரி, நன்றாகவும் சுபமாகவும் மகிழ்ச்சியாகவும் எந்த விதமான பிரச்சனைகள் இன்றியும் முடியும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியம் 100% கண்டிப்பாக தனுசு ராசினியர்களுக்கு 2024 மனப்பூர்வமாக உண்டுன்னு சொல்லலாம். உங்களுடைய படிப்பு சார்ந்த பிரச்சனைகள் குறையும். நல்ல மதிப்பெண்கள், பிடிச்ச கல்லூரியில் சேர்றது, பிடிச்ச படிப்பை படிக்கிறது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் உங்கள் திறமையை வெளிப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். வேலை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், வேலையே கிடைக்காம ஒரு வேலைக்கு போகாமல் ரெஸ்யூமே ரெடி பண்ணாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம். இங்கே தான் சொல்கிறேன், மெரல வைக்க போகும் மாற்றம், பட்டை கிளப்ப போகும் மாற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனுசு ராசினியர்களுக்கும் கண்டிப்பாக ஏற்படும். வெளிநாடு வாழ்க்கை கண்டிப்பாக எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு ஜாப் எக்ஸ்டென்ஷன் வேணுமா, எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். விசா பர்மனெண்ட்டாக வேணுமா, பர்மனெண்ட்டாக விசா கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகணுங்கிற அமைப்பு வேணுமா, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான அமைப்பு கிடைக்கும். உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் குறையும், மருத்துவ செலவுகள் குறையும். ஒரு பெரிய ஆப்ரேஷன் அப்படிங்கிறது சின்ன ஆப்ரேஷனாக ஒன்றுமே இல்லாமல் முடிஞ்சிடும். மேலதிகாரிகளிடம் நல்ல அனுசரணை, மரியாதை அப்படிங்கிறது உண்டு. ஜாபில் இடமாற்றம் ஏற்படலாம், பதவி மாற்றம் ஏற்படலாம், பதவி உயர்வு ஏற்படலாம். உங்களுடைய மனசில் இருந்த சின்ன சின்ன குறைகள் ஏற்படலாம். சுற்றி இருந்த எதிரிகளுடைய பலம் குறையும். அதே நேரத்தில் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்களையும் அடுத்தவங்கள்ட்ட ரொம்ப ஷேர் பண்ணிக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க. உங்களுடைய ஜாபில் இருக்கக்கூடிய சிறு வருத்தங்களும், பணம் வர வேண்டிய விஷயங்களும், பணம் கொடுக்க வேண்டிய விஷயங்களும், வட்டி, கடன், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களும் உங்களுடைய தடம் தெரியாமல் விலகிவிடும். இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சொந்தக்காரங்களுக்குள்ளேயே இருந்தாலும் சரி, நண்பர்களுக்குள்ளேயே இருந்தாலும் சரி, இல்லை கணவன் மனைவிக்கிட்டே இருந்தாலும் சரி, அதில் இருந்த சட்ட சிக்கல்கள் விலகும். மனதளவில் ஒற்றுமை, ஒற்ற கருத்து ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் லட்சியம் அப்படிங்கிற பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, அதே மாதிரி பிஸ்னஸில் நீங்கள் போட்ட முதல் வெளில வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் சாதகமாகவும் சுமூகமாகவும் நடக்கும். உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சி, நல்ல டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது உண்டு. பணம் கொடுக்க முடியாமல் நீங்கள் வருத்தப்பட்ட சில நாட்கள் மறைந்து
ஒரு தீர்க்கமான நாட்கள் அப்படிங்கிறது உண்டு. சொல்லப்போனால் செப்பல் இல்லாமல் நடந்த நீங்கள் செப்பலோடு நடப்பீங்க. உங்களை பற்றி யோசிக்காமல் இருந்த நீங்கள் உங்களை பற்றி யோசிப்பீங்க. ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டு நீங்கள் இனிமேல் 3 வேளை சாப்பிடுவீங்க. உங்களுடைய மனதில் இருந்த குறைகளுக்காக அழுதுகிட்டே இருந்தீங்களா, இனிமேல் அதை விட்டுட்டு சுப நிகழ்ச்சிகள், சுப சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை தேடி வருங்க. டோட்டலாக 2024 உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஆடை ஆபரணங்கள் புது ட்ரெஸ் நிறையா வாங்குவதற்கும் அதை அனுபவதற்கும் அதற்கான சூழ்நிலை ஏற்படுவதற்கும் இந்த மாதம் கண்டிப்பாக உதவுங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டு அப்படின்னு சொல்லாங்க. உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.